கங்குவா ரசிகர்களை எச்சரிக்கிற ப்ளூ சட்டை மாறன். என்னங்க இப்படி சொல்றாரு? சூர்யா, திஷா பதானி நடிப்புல இன்னைக்கு அதாவது நவம்பர் 14ஆம் தேதி வெளியாயிருக்கக்கூடிய படம் கங்குவா. இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருக்காரு. படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பெரும்பான்மையான தியேட்டர்கள்ல வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம படம் வெளிநாடுகள்லயும் அதிக தியேட்டர்கள்ல ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. படத்துக்கு தமிழ்நாட்டுல அதிகாலை சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கல. மத்த மாநிலத்துல சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ப்ளூ சட்டை மாறன் தன்னோட எக்ஸ் தளத்துல கங்குவா படம் பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காரு. சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா, பாபி தயால், திஷா பதானி, நட்டி மாதிரியானவங்களோட நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய படம் கங்குவா. இந்த படத்தை ஞானவேல் ராஜாவோட ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. படத்தோட சண்டை காட்சிகளை சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் இயக்கியிருக்காரு. படம் போன 2 வருஷங்களா உருவாக்கப்பட்டு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யாவோட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்படியான சூழல்ல சூர்யாவோட ரசிகர்கள் கங்குவா படத்துக்காக ரொம்பவுமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி படத்தோட ரிலீஸ் தேதி நவம்பர் 14ஆம் தேதிக்கு படக்குழு ஒத்தி வச்சாங்க. இப்படியான நிலையில படம் 11,000 ஸ்கிரீன்கள்ல இந்தியா முழுக்க ரிலீஸ் செய்யப்படுறதா தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல ஞானவேல் ராஜாவோட பேச்சுக்கள் ஓவர் பில்டப் அப்படின்னும் பேச்சுக்கள் எழுந்துச்சு. இப்படியான நிலையில ஞானவேல் ராஜாவோட ஓவர் பில்டப்கள் பத்தியும் படக்குழுவினர் கொடுத்த ஓவர் பில்டப் பத்தியும் ப்ளூ சட்டை மாறன் தொடர்ந்து தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு வந்தாரு. குறிப்பா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பேட்டி ஒண்ணுல சொன்ன மொத்தம் 38 மொழிகள்ல கங்குவா ரிலீஸ் ஆகுது. அதனால இதுதான் தமிழ் சினிமாவோட முதல் பேன் வேர்ல்டு படமா இருக்கும். இனி சூர்யா பேன் இண்டியா ஸ்டார் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பேன் வேர்ல்டு ஸ்டார் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறத தன்னோட எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்திய சினிமாவுல பார்க்காத பயங்கரமான சண்டை காட்சி இதுல இருக்கு. கங்குவா ஒரு கட்டுப்படுத்த முடியாத காட்டாரு அப்படின்னு இயக்குனர் சிறுத்தை சிவா சொன்னதையும் பகிர்ந்திருந்தாரு. வழக்கமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தை விமர்சிக்கிற விமர்சகர்கள்ல ப்ளூ சட்டை மாறன் விமர்சனத்துக்கு எப்பவுமே தனி கவனம் மக்கள் மத்தியில இருக்கு. இது மட்டும் இல்லாம ரசிகர்கள் ஒரு படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவெடுக்க விமர்சனங்களை பாக்குறது வழக்கமா இருக்கு. இப்படியான நிலையில இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய கங்குவா படத்தோட ஆடியோ பத்தி ரசிகர்கள் கமெண்ட் பண்றதா ப்ளூ சட்டை மாறன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. அதுல படத்துல கருணாஸ்ல இருந்து கலைராணி வரைக்கும் ஏன் கத்துறாங்க அப்படின்னு தெரியல, அதுவும் ஸ்லோ மோஷன்ல கத்துறாங்க, சேதமடைஞ்ச செவிப்பறைகளோட படம் பார்க்க போகிறதுக்காக வருந்துறேன் அப்படின்னும், நிச்சயம் லோடா பஞ்சு வேணும், படத்துக்கு கங்குவா அப்படிங்கிறதுக்கு பதிலா கத்துவா அப்படின்னு வச்சிருக்கலாம், கத்தாம படம் பாருங்கப்பா அப்படின்னா கத்துறதே படத்துல இருக்கிறவங்க தாப்பா அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. இவரோட பதிவு நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது.